வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராபர்ட் வதேராவை விசாரிப்பவர்கள் ரஃபேல் ஊழல் புகாரில் மோடியை ஏன் விசாரிக்கவில்லை? சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. 7 பேர் விடுதலையில் சட்டப்படியான நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாக ராகுல் காந்தி உறுதி. தமிழக அரசு டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நடத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டணியில் தேர்தலில் போட்டியிடும் தொகுதி பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஓபிஎஸ், இபிஎஸ் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரச்சார யுக்தி, வெற்றி யூகம் குறித்து ஆலோசனை. பொள்ளாச்சி வழக்கு விவகாரத்தில் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் போராட்டம் வலுக்கிறது. வழக்கில் தொடர்புடைய நாகராஜ் மதுக்கடை பாரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. டிஜிபிக்களை மாநில அரசுகள் நியமிக்கலாம் என்ற தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. நியமனத்திற்கான கால வரம்பை 2 ஆண்டுகளில் இருந்து 6 மாதமாக தளர்த்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நில மோசடி முறைகேடு புகார் தொடர்பாக ராபர்ட் வதேராவை விசாரிப்பவர்கள் ரஃபேல் விமான ஊழல் புகாரில் மோடியை ஏன் விசாரிக்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சேலஞ்ச் மேக்கர்ஸ் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகளுடன் கலந்துரையாடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது மாணவிகளின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி இந்தியாவில் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கூறினார். கல்வி தனியார் மயமாக மாற்றப்படுவதில் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக கூறிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கான வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். பாலியன சமத்துவத்தை வட இந்தியாவை விட தென்னிந்தியா அதிகம் முன்னெடுத்து வருவதாக கூறிய ராகுல் காந்தி, பெண்களை 2ஆம் நிலை என கருத வேண்டாம், சமநிலை என்றே கருத வேண்டும் என்று கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது ஜிஎஸ்டி வரி ஒரு வரியாக குறைந்த அளவில் நிர்ணயம் செய்யப்படும் என்று கூறிய அவர், சீனா ஆண்டுக்கு 25,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவது போல இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்று தெரிவித்தார். ராபர்ட் வதேரா குறித்த கேள்விக்கு குற்றம் சாட்டப்பட்ட யாரையும் எவரையும் விசாரிக்கும் உரிமை அரசுக்கு உண்டு என ராகுல் காந்தி பதிலளித்தார். ரஃபேல் விவகாரத்தில் நரேந்திர மோடியை விசாரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அனில் அம்பானி ஒருபோதும் விமானங்களை தயாரித்தது கிடையாது என்று தெரிவித்தார். மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதன் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும் எனவும், தொழில் முதலீடுகளை காஷ்மீரில் அதிகரிக்க செய்தால் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நிர்வாகத்திற்கும் முக்கியத்துவம் தருவோம் என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். தமிழக அரசை பிரதமர் அலுவலகம் நடத்தி வருவதை ஏற்க முடியாது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள அரசு டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோலில் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். 7 பேர் விடுதலையில் சட்டப்படியான நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய அவர், தனிப்பட்ட முறையில் தங்களுடைய பிரச்சினையை தீர்த்து கொண்டு விட்டதாகவும் தெரிவித்தார். ஊடகங்களை சந்திக்க பிரதமர் மோடி விரும்புவதில்லை என்று கூறிய அவர், கலாச்சாரம், மொழி ஆகியவற்றின் மூலம் நாட்டை பிளவுபடுத்தும் வேலையை காங்கிரஸ் செய்யாது எனவும் உறுதியளித்தார். ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் மூலம் சிறு தொழில்களை பிரதமர் மோடி அழித்துவிட்டார் என்று சாடிய ராகுல் காந்தி, பாஜக அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை என்பதுதான் முதல் பிரச்சினை என்றும் விமர்சித்தார். ஏழை மக்களுக்கு குறைந்தபட்ச வருவாயை உறுதி செய்வதே காங்கிரசின் நோக்கம் என்று கூறிய ராகுல் காந்தி, வெற்றி பெற்றால் என்ற பேச்சுக்கே இடமில்லை, வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் தெரிவித்தார். ரஃபேல் விவகாரத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் விசாரணை நடத்தப்படும் எனவும், மோடியின் முறைகேட்டை உறுதி செய்வோம் எனவும் கூறிய அவர், மத்தியில் ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். So the first thing the Congress party will do, and that is in our nature, is to bring harmony to the country, to make everybody in the country feel, including the Tamil people, that they are part of this country and that they are not, they don't feel isolated, harassed, and their culture doesn't feel under attack. The language doesn't feel under attack. So
மக்களவைத் தேர்தலை ஒட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் ஆகிய 7 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5, தேமுதிகவுக்கு 4, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதிமுக, தமாக பேச்சுவார்த்தையில் இன்று மாலைக்குள் உடன்பாடு ஏற்பட்டு தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். அதிமுக, தமாகவிற்கான தேர்தல் கூட்டணி முடிவை சுமூகமான ஒரு நிலையை இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பேன். இந்த நிலையில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் OPS, EPS தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், சுதீஷ், கிருஷ்ணசாமி, AC சண்முகம் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய பிரச்சாரத்தை மேற்கொள்வது, அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் கூட்டங்களை எந்தெந்த நகரங்களில் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்திற்கு பின் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என அக்கட்சியின் தலைமை அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் முடிவானதும் உடனடியாக வேட்பாளர்களை அறிவிக்கவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்தது. கல்லூரி மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்து சீரழித்தவர்களுக்கு மரண தண்டனை வழங்க கோரி திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இச்சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகர்களுக்கு மரண தண்டனை வழங்கிட வலியுறுத்தி திருச்சியில் உள்ள MIET கல்லூரி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் அரபு நாடுகளை போன்று தண்டனை வழங்க வேண்டும் என கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெண்களை சீரழித்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் திமுகவின் மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரபட்சமின்றி குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. பொள்ளாச்சியில் அனைத்து பெண்களையும் கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதுல உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக அரசும் காவல்துறையும் துணை போய் எல்லாரையும் மறைக்கிறாங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும்னு நாகப்பட்டினம் மாணவர்கள் சார்பா இந்த போராட்டத்தை நாங்க நடத்தியிருக்கோம். தமிழக அரசுக்கு ஒண்ணு தான் நாங்க தெரிவிக்கிறோம். தமிழக அரசு எந்த குற்றவாளிகளையும் தப்பிக்க விடக்கூடாது, குற்றவாளிகளை மறைக்க முயற்சி செய்யக்கூடாது, குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கணும். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கும். பெண்கள் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்யணும்னு இந்த போராட்டத்தின் மூலமா நாங்க வலியுறுத்துறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நாகராஜுக்கு சொந்தமான பாரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். அந்த காட்சிகளை இப்போது காணலாம். குறைந்தது 6 மாத பணிக்காலம் எஞ்சியுள்ள IPS அதிகாரிகளை DGP-யாக நியமிக்க மாநில அரசுகள் பரிந்துரைக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. DGP நியமனத்துக்கான பல்வேறு விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவர்களை DGP-யாக நியமிக்கக்கூடாது என்றும் குறைந்தது 2 ஆண்டுகள் பணிக்காலம் எஞ்சியுள்ளவர்களையே DGP-யாக நியமிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. இதை எதிர்த்தும் இந்த விதிமுறைகளை தளர்த்த கோரியும் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள்
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தன. இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அதில் டிஜிபிக்களை மாநில அரசு நியமிக்க முடியாது என்றும் மத்திய பணியாளர் தேர்வாணையம்தான் நியமிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் குறைந்தது 2 ஆண்டுகள் பணிக்காலம் எஞ்சியிருக்க வேண்டும் என்கிற விதிமுறையை தளர்த்தி குறைந்தது 6 மாத காலம் பணிக்காலம் எஞ்சியுள்ள 3 மாநில அரசு பரிந்துரைக்கலாம் என்றும் அவர்களில் ஒருவரை மத்திய பணியாளர் தேர்வாணையம் டிஜிபியாக நியமனம் செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. விஜயகாந்த் முன்னிலையில் தேமுதிக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதற்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று 40 தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முன்னிலையில் துணைச் செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி, திருப்பூர் அக்பர், அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு நேர்காணல் செய்து வருகிறது. காலை 10:30 மணிக்கு நேர்காணல் தொடங்கி இன்று மாலை முடிகிறது. ஒரே நாளில் நேர்காணல் நடத்தி முடிக்கப்படுகிறது. இதற்காக நேர்காணலில் கலந்து கொள்பவர்கள் குறிப்பாக கழக உறுப்பினர் அட்டை, கல்விச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, தனி தொகுதிக்கு சாதி சான்றிதழ் நகல் உள்ளிட்டவை கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வேட்பாளர்கள் தேர்வு குறித்து விஜயகாந்த் நேர்காணல் நடத்தி வருவதாகவும் அதிமுக தலைமையிலான கூட்டத்தின் முடிவில் தொகுதிகள் ஒதுக்கீடு அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அதனை விஜயகாந்தும் தலைமை கழகமும் முடிவெடுத்து அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடப்பதே முறையானது என குறிப்பிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஆனால் தேர்தல் ஆணையம் 18 தொகுதிகளுக்கு மட்டுமே இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கொடிய குற்றத்தில் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். 21 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய கடமை தன்னிடம் இருக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தாமல் சொல்லியிருக்கிற காரணங்கள் ஏற்கத்தக்கதல்ல. கொடிய சம்பவத்தின் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களை இதில் சம்பந்தப்பட்டவர்களை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் அதுவும் கண்டறியப்பட்டு அவர்களும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு போடப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தொகுதிக்கு ஒரு சின்னம் வழங்கினால் கூட மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறப்போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்று அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அணைக்கரைப்பட்டி கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு சென்ற தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தங்களுக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் மக்களிடம் கொண்டு சென்று வெற்றி பெறுவோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றார். அரசியல் ஆக்கணும்ன்றது யாருடைய நோக்கம் இல்லை. ஆனா அந்த தவறு நடந்தது உண்மைதானே. இது யாரு நான் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க செஞ்சிருந்தாலும் இது மிகப்பெரிய கொடூரமான செயல். இது வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க பகுமானமா ஒரு செட்டு சேர்ந்து பொம்பளை பிள்ளைகளை துன்புறுத்தினாங்க. அவன்லாம் ரோட்ல விட்டு அடிக்கணும். அடிச்சு தண்டனை கொடுக்கறது பார்த்தா தான் மக்களுக்கு இது சந்தோஷமா இருக்கும்.
சொல்லிட்டாங்களா? அதையே சின்னத்தை கூட கொடுக்க விட மாட்டோம்ன்றாங்க. என்ன நாங்கள் பாவம் பண்ணோம்னு தெரியல. குக்கர் சின்னம் கொடுத்தாங்க கோர்ட்டில், அதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் மேல்முறையீடு போனீங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன கொடுக்கணும் எங்களுக்கு. எதை வயலும் கொடு, நாங்கள் மக்களை பார்க்குறோம். மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லைன்றது அப்புறம் மாதிரி பார்த்துக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு சின்னம் கொடுக்கட்டு மக்கள்கிட்ட நாங்கள் ஓட்டு கேட்குறோம். நாங்கள் என்னப்பா தப்பு பண்ணோம்னு சொல்லி ரிசல்ட் பாருங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 18 ஜெயிக்க போகுதுன்றதை மக்கள் சொல்ல போறாங்க. இப்ப ராகுல் காந்தியின் தமிழக வருகையை ஒட்டி அவருக்கு எதிராக டுவிட்டரில் கோ பேக் ராகுல் என்ற ஹேஷ்டேக் பிரபலமாகியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று சென்னை, நாகர்கோவில் ஆகிய நகரங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்நிலையில் பயங்கரவாதி மசூத் அசாரை ஜி என புகழ்ந்து பேசிய ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து வகையில் டுவிட்டரில் கோ பேக் ராகுல் என்கிற ஹேஷ்டேக் பிரபலமாகியுள்ளது. 10 மணி நிலவரப்படி 30,000-க்கும் மேற்பட்டோர் இந்த ஹேஷ்டேகில் இணைந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தை பதற்றமான மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் அளித்துள்ளது. பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இன்று டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், மேற்கு வங்கத்தில் அனைத்து அரசு இயந்திரங்களும் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் மத்திய ரிசர்வ் படை போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் கண்காணிப்பாளர் ஒருவரை நியமிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ரஃபேல் விவகாரத்தில் மோடி மீது அவதூறான கருத்துக்களை தெரிவித்து வரும் ராகுல் காந்தி மீது முறைப்படி புகார் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திதான் அடுத்த பிரதமராக வருவார் என கல்லூரி மாணவிகள் கருத்து தெரிவித்தனர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற ராகுல் காந்தி தம்மை சார் என்று அழைக்க வேண்டாம் என்றார். ராகுல் என்றே அழையுங்கள் என கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவிகள் ராகுல் தான் அடுத்த பிரதமர் என கருத்து தெரிவித்தனர். அவர் மோஸ்ட்டாக எஜுகேஷனல் சிஸ்டம் பற்றி பேசினார். அப்புறம் உமன்ஸ் ஈக்வாலிட்டி பற்றி பேசினார். ஏன்னா இப்போ தான் தமிழ்நாடுல பொள்ளாச்சி பற்றியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதாகவும், அவர் பிரைம் மினிஸ்டராக வந்தாருன்னா என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாரோ அதெல்லாம் சொன்னார். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் ராகுல்னு பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவரே சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு பொண்ணு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஹாய் ராகுல் சார்னு சொன்னதுக்கு, ஏன் ராகுல் இது சார் ஹேட் பண்ணுறீங்க, வெறும் ராகுல்னு கூப்பிடுங்க, ரொம்ப கைண்டாக ரொம்ப ஜென்டலாக இருந்தார். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இவர் ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் லீடர், அதுவும் ஒரு நேஷ்னல் லீடர், பிரசிடென்ட் ஆஃப் த காங்கிரஸ். எங்கள் காலேஜுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஸ்டெல்லா மேரிஸ் அவ்வளோ ஒரு ஹை லெவலில் இருக்க நினச்சா எங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சர் நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் யூத் ட்ரெயின்டாக இருக்கார். ஏன்னா இப்போது ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா நம்ம யூத் எல்லாம் தான். நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்க ஒரே லீடர் எனக்கு தெரிஞ்ச அவராக தான் இருப்பார். ஏன்னா மற்ற எல்லாரும் தே ஆர் வெரி, ஐ ஃபீல் தே ஆர் ஓல்ட். ஹீ இஸ் ஸோ இன்டராக்டிவ். எங்களோட ரியாக்ஷன்ஸை கேட்குறாரு. அவங்க ஒவ்வொரு பாலிசி கொடுக்கறதுக்கும் அவர் எங்களுக்கு என்னென்ன அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம கண்ட்ரிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் எங்களோட ஐடியாஸை கேட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஐ திங்க் ஹீ வில் பி த பெஸ்ட் லீடர். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்ற லோக் ஆயுக்தா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கவில்லை. லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவில் முதலமைச்சர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவால் ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் அமைக்கப்பட்ட தேடுதல் குழு லோக் ஆயுக்தா அமைப்பில் இடம்பெற விண்ணப்பித்த 183 பேரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் கொண்ட அறிக்கை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் தனபால், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவரான மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. இந்த குழு ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், உயர்நீதிமன்ற நீதிபதி தலைவராக இடம்பெறும் 5 பேர் குழுவாக இல்லை என்றும் குற்றம் சாட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற முதல் கூட்டத்திலும் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. சுமார் 10 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 14 முதல் மார்ச் 29ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை தேர்வு தொடங்குகிறது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிப்பாட தேர்வுகள் மட்டும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:45 மணி வரை நடைபெறும். மற்ற பாடங்களுக்கு காலை 10 மணி முதல் பகல் 12:45 மணி வரை தேர்வு நடைபெறும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 10 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். இரு மாநிலங்களிலும் மொத்தம் 3731 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, புழல், திருச்சி, கோவை, பாளையங்கோட்டை ஆகிய சிறைச்சாலைகளிலும் சிறை கைதிகள் தேர்வு எழுதுவதற்கான மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகரில் 213 தேர்வு மையங்களில் 51,000 மாணவ மாணவியர் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வுக்காக 49,000 ஆசிரியர்கள் கண்காணிப்பாளர் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தேர்வில் முறைகேட்டை தடுப்பதற்கான பறக்கும் படையில் 5500 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்களிப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், நடிகர்கள் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்பதால் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, சரத் பவார், மாயாவதி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின் ஆகியோர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தீபிகா படுகோன், ஆலியா பட், அனுஷ்கா சர்மா, ரன்வீர் சிங், வருண் தவான், அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் ஆகியோருக்கும் டுவிட்டரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தலில் அதிகம் பேர் பங்கெடுப்பதற்கு வகை செய்யும் ரத்தன் டாடா, ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்ட தொழிலதிபர்களுக்கும் தோனி, விராட் கோலி ஆகிய விளையாட்டு வீரர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகர்கோவிலில் ராகுல் காந்தி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்துக்காக திருநெல்வேலி டிஐஜி தலைமையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ், திமுக கூட்டணி சார்பில் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. திருவனந்தபுரத்துக்கு விமானத்தில் வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டரில் நாகர்கோவிலுக்கு வருகிறார். விழா நடைபெறும் இடத்தில் சிறப்பான முறையில் மேடை அரங்கம் அமைக்கப்பட்டு நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. விழா நடைபெறும் இடம், அதை சுற்றிய பகுதிகளில் திருநெல்வேலி டிஐஜி கபில்குமார் சரத்கர் தலைமையில் 1700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.